வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு 250 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர்ஸ் 24,249. இன்ட்ராடே ஸ்விங் வந்து சின்னதான், ஏன்னு சொன்னால் கேப் அப் ஓப்பன் ஆகிருந்துச்சு. 130 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இன்ட்ராடே ஸ்விங்கு ப்ரீமியமில் இருக்குது. 43 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நேற்றுக்கு இன்றைக்கி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நேற்று 45 இருந்துச்சு, இன்றைக்கி 43 இருக்குது ப்ரீமியம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா 23,800 வந்து கீழே டிஃபெண்ட் பண்ணிச்சு அண்ட் கீழே உடைக்கல. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் முந்தா நேற்று கீழே வந்துச்சு. அண்ட் முந்தா நேற்று ஈவினிங்கான டேட்டா எடுத்து பார்க்கும்போதும் இட் வாஸ் மோர் ஆஃப் எ ட்ராப். பெருசாக வந்து முந்தின நாள் போட்டு எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு முடிச்சு அடுத்த நாள் வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். அண்ட் அப்சைடில் வந்து 24,500 உடைக்க மாட்டேங்குது. 600 ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் டவுன் சைடில் வந்து 23,800 உடைக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபால், அந்த 500 பாயிண்ட்ஸ் ஃபால் இந்த வாரத்தில் வந்து வந்தது வந்து மெயினாக வந்து லிக்விடிட்டிக்கான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பயுமே வந்து ஸ்மார்ட் மணி வந்து அவங்க பை பண்ணணும்னு விருப்பப்படும் போதும் ஆல்வேஸ் தே ட்ரை டு கிரியேட் அ லிக்விடிட்டி. ஒரு பெரிய கிராஷ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து மேலே தூக்குவாங்க. ரீசெண்டாக நம்ம சில்வர்லேயும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே நடக்கும் போதும் இந்தியன் மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்த வாரம் எப்படி ஆக போகுதுன்றது. இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். இன்றைக்கி எஃப்ஐஐஸ் வந்து 2,603 crores வந்து வாங்கியிருக்காங்க. க்ளோஸ் டு 2,600 crores. நேற்றும் பாசிட்டிவ், முந்தா நேற்றும் பாசிட்டிவ். ஸோ லாஸ்ட் 3 days வந்து ஹெவி பையிங் போயிட்டுருக்கனால தான் இந்த கேள்வி வருது. அந்த 500 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே இறக்குனது வந்து வாஸ் இட் அ லிக்விடிட்டிக்கோசரம் இறக்குனாங்களான்றது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். இன்னொன்று, பிப்ரவரி மாதம் வந்து எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. ஜேகே பேங்க், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து 121 rupees இருந்தப்போ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இதுக்கான இலக்கு வந்து 190 rupees. அடுத்த ஒரு 4 மாதத்தில் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்னு க்ளோஸ் டு அபவுட் 60% அப்சைட். இன்றைக்கி அது வந்து டச் ஆகிருக்கு 191 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்தியன் பேங்க் வந்து 10% அப்பு. பந்தன் பேங்க் அவுட்ருங்க, நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. யூகோ பேங்க் ஆகட்டும், இல்லை பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும், கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இது எல்லாமே வந்து நம்மளோட லிஸ்ட்டில் இருந்த பேங்க்ஸு. பேங்க் நிஃப்டியில் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை லீட் பண்ண போகுதுன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கு வென் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும் போதும் டெஃபினட்டாக வந்து இது மாதிரி லீடிங் ஸ்டாக்ஸ் வந்து எப்பயுமே மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதம்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ரைட்? 4 மாதம், அங்கே ஒரு 10 நாள், இங்கே ஒரு 10 நாள் நீங்கள் எடுத்திங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 5 months வந்து 60% வந்து வி ஹவ் சீன் இட் ஜேகே பேங்க்கில். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவும் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் ஐஓபி வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு க்ரூஷியலான பொசிஷனில் இருந்துச்சு. இன்றைக்கி நான் சார்ட் பார்க்கல, ப்ராபப்ளி நீங்கள் வந்து பார்த்தா யூ வில் ஹேவ் மோர் ஐடியாஸ். அது வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் 762 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 690 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி. அண்ட் ப்ரீமியமில் தான் இருக்குது. 189 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஆப்ஷன் டேட்டாஸ் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா 24,500 வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 24,200 வந்து ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது எங்கே? 24,249. முந்தா நேற்றும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. 300 வந்து ஹெவி புட் ரைட்டாக இருந்துச்சு, புட்டில் கால் ரைட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த இதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. 24,350 லெவலில் தான் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து மேலே ஷார்ட் கவரிங்கில் மேலே போய் அதுக்கப்புறமா தான் கீழே விழுந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க, சிமிலர் சிச்சுவேஷன்ஸ் இங்கே இருக்குது. சாட்டர்டே சண்டே டைம் டிகேக்கோசரம் வந்து ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்கிறதோட பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் செக்டர் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு. ரியாலிட்டி செக்டர் நல்லா இருந்துச்சு. கெமிக்கல் செக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியாலிட்டி செக்டரில் வந்து இன் பர்டிகுலர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, டிஎல்எஃப், லோடா எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. டெக்னாலஜி இஸ் ஒன் மோர் செக்டர். நீங்கள் வந்து பர்சிஸ்டண்ட்டை வந்து நடுப்புற வந்து ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு. லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் ட்ரேடிங் செஷனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அப் ஆகிட்டுருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று ஸ்டாக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸும் வந்து கண்டினியூஸாக வந்து வேவ் 4 முடிச்சு வேவ் 5க்கு போயிட்டுருக்குன்ற மாதிரி இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குது. அண்ட் அதில் வந்து ப்ராபப்ளி நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து பர்சிஸ்டண்ட்டும் இருக்கான்றது நீங்கள் பார்த்துங்க. நான் வந்து இன்னும் வேவ் ஸ்ட்ரக்சர் நான் அது சொல்லலை, பட் நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் பார்த்துங்க. பவர் செக்டார் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து என்டிபிசி வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். 355 ஸ்டாப் லாஸ் நான் கொடுத்துருந்தேன்.
அண்ட் நான் வந்து ஹெவி குவான்டிட்டி வாங்கியிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஹோல்ட் பண்ணுறீங்களான்றது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. எஸ், நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். 342 வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டப்போ நேற்று வந்து கேட்டப்போ கூட நான் வந்து சொன்னேன் 342 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். அந்த லெவல் வந்து மேக் ஆர் பிரேக் லெவல், ரைட்? அது வந்து ஒரு கிரிட்டிக்கலான லெவல். அந்த லெவலை வந்து ரீட்டைன் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. உடச்சிச்சின்னு சொன்னால் பெருசாக டவுன் சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் என்டிபிசி வந்து ஒரு விதத்தில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டே சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் வரும்போது நான் வந்து வாங்கினேன். அண்ட் இப்போ வந்து அந்த டே ஸ்டார்ட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு. வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு க்ரூஷியல் பாயிண்டில் நிற்கிது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸ்டாப் லாஸ் போட்டிருந்துன்னு சொன்னால் மேலேயே போட்டிருக்கணும். எங்கே போட்டிருக்கணும்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 380 385 லெவல்லே வந்து போட்டிருக்கணும். ஸ்டில் ஹோல்டிங் இட். காரணம் கேட்டால் மோர் ஆஃப் பர்சனல் கன்விக்ஷன் தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து வி ஹேவ் டு புட் எ ஸ்டாப் லாஸ். அதுதான் 42 வந்து நான் போட்டிருக்கேன். 342 வந்து போட்டிருக்கேன். டெக்னாலஜி மாதிரியே உங்களுக்கு வந்து பவர் செக்டார்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலர் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. 101 100 101 அந்த ஜோன் போயிட்டுருக்கனால தான் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆசிலேஷன்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம பேச வேணாம், ஈரான் யூஎஸ் வந்து அப்பப்போ அடிச்சிக்கிறாங்க. அது வந்து ஏன் அடிச்சிக்கிறாங்கன்றது தெரியாது. புட்டு கால் வாங்கிக்கிட்டு அடிச்சிக்கிறாங்களான்றது தெரியாது. ஊரை ஏமாத்துறாங்களா இல்லை அவங்க சம்பாதிக்கிறதுக்கோசரம் மற்றவங்கள வந்து ட்ராப்பில் போடுறாங்களான்றது தெரியாது. ரெண்டு பேருமே அடிச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அமைதியாக இருக்குது. இன்றைக்கெலாம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட 30-year பாண்டு லாஸ்ட் 3 டேஸாக வந்து அபோவ் 5 தான் நிற்கிது. நேற்றுலாம் வந்து 5.095 இருந்துச்சு. அண்ட் நேற்று ஈவினிங் வந்து குறைஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து மோரார்லெஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு எப்படி யுக்ரைன் ரஷ்யா வாரை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் யூஎஸ் ஈரான் வாரையும் வந்து ஜாஸ்தி கண்டுக்கிறதில்ல எக்ஸப்ட் ஃபார் தி ஆயில் ஃபேக்டர். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. நேற்றுக்கும் இன்றைக்கி வந்து 20 பைசா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சொன்னால டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நேற்று வந்து 95 rupees 55 பைசாவில் இருந்தது. இன்றைக்கி 95 rupees 35 பைசாவில் வந்து இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் கிடையாது. நேற்றும் அது 14,800 rupeesல இருந்துச்சு. 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,31,000 இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 2,27,500 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. ஏற்கனவே வந்து எஃப்ஐஐஸோட டேட்டா நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து 2,603 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. டிஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 2,019 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வந்து 26% வந்து இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. நேற்று வந்து ஒரு 8-8.5% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. இன்றைக்கும் வந்து 8.31% வந்து கீழே விழுந்திருக்கு. 12.25 இருக்குது. 12 கீழே போனாவே இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் வந்துடுது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த லெவலுக்கு போகுதுன்றது. மறுபடியும் நான் வந்து அந்த 24,500 and 600 இது ரெண்டு லெவலையுமே வந்து க்ளோஸ் பண்ணணும். எய்தர் கேப் அப்போட ஓப்பன் ஆகணும், இல்லை பெரிய பாரோட வந்து இதாகணும். ஸோ அது வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் வந்து வீக்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த வாரத்தில் அந்த 500 points கீழே வந்து இப்போ 2 நாளாக மேலே தூக்கிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். உங்கள் எல்லாத்துட்டையுமே வந்து எங்கள் கால் சென்டர் நம்பர் இருக்குது 9444468888. உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், ரைட்? ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வேணுமா, இல்லை செக்டர் அனாலிசிஸ் வேணுமா, இல்லை ஏதாச்சும் ஒரு குரூப்பு நீங்கள் வந்து நான் அனலைஸ் பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா, எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து ஒரு கண்டென்ட் கேட்குறீங்கன்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.